சயின்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுல ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல அப்பண்டிகுலர் ஸ்கெலட்டல் சிஸ்டம் பத்தின டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். பிஃபோர் தட் நம்ம ஒரு ஜெனரல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். காந்திஜி அவர்களினுடைய கோட்ஸ் தான் பார்க்க போறோம். அவர் நிறைய ஒவ்வொரு பெரிய தலைவர்களும் சரி, விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருடைய லைஃப்லயுமே நமக்கு நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அதுல நம்ம இப்போ காந்திஜி அவர்களுடைய கோட்ஸ் தான் பார்க்க போறோம். சார் ஸ்கிரீன் ஷேர் அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். எஸ் எஸ் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம வலிமை உடலினில் இன்றி வருவதில்லை, அசைக்க முடியாத மன உறுதிகளிலிருந்து வருகிறது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கருத்து இல்லையா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், வலிமை ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய மன உறுதியிலிருந்து தான் வருது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ அப்ப நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? நமக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடியது. நம்மால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த இடத்துல இருந்துதான் நமக்கு என்ன வருது? ஆற்றல் அப்படிங்கிறது வருது. சோ அப்போ நம்மளுடைய மனதை நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடலினுடைய வலிமை அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். சரிங்களா? சோ ஒருத்தருடைய உருவத்தை பொறுத்து அவருடைய வலிமையை நாம் மதிப்பிடக்கூடாது. ஏனெனில் அவருக்கு மன வலிமை என்பது அதிகமாக உள்ளது. மன வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது அவர் அதை செயலில் காண்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்மால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு செயல்லையும் வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்ங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்லயே இல்ல, நம்முடைய எதுல இருக்கு? மைண்ட்ல இருக்கு, மனசுல இருக்கும் பொழுது அதுல நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய எய்ம் ஆம்பிஷனை எப்படி ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணினாங்க இல்லையா? நமக்கு இதே மாதிரி வானியல் துறையில நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னாங்க. அது போல அவருடைய முயற்சி இருந்தது, வெற்றி பெற்றார்கள் இல்லைங்களா? அதனால உடல் வலிமை நம்முடைய, அதே போல பொருளாதாரம் எதுவுமே இல்லை, மனசுல வலிமை இருந்து நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக நம்மால எதையுமே சாதிக்க முடியும். சரியா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நமக்கு என்ன வேணும்? நமக்கு எஸ் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு இது, உன்னுடைய ஆம்பிஷனை நீ டிசைட் பண்ணிக்கோ. அதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு ஒரு நம்ம அதுல யோசிக்காம கரெக்டா மூவ் ஆயிட்டே இருந்தோம்னு சொன்னா வெற்றி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுல நமக்கு டவுட்டே கிடையாது. ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். எஸ், மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம விலங்குகள்ல எவ்வாறு நமக்கு அதுல மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? சாரி. சோ இப்போ இதுல நமக்கு விலங்குகளினுடைய நகர்வு. சோ இதுல லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்னது? ஸ்கெலட்டல் சிஸ்டம். அடுத்தது மசில்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ அந்த டாபிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ இதுல அப்பெண்டிகுலர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய வெர்டபிரல் காலம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அதை தான் பார்த்தோம் இல்லையா? சோ அதற்குண்டான ஃபர்ஸ்ட் சிமுலேஷனே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். சோ அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஃபர்தர் டாபிக்ஸ் மூவ் ஆகலாம். ஓகே.
எஸ், இதான் பாருங்க, முள்ளெலும்பு தொடர் வெர்டிபுலர் காலம் அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம வெர்டிபுலர் காலம் அப்படின்னு சொல்லும்போது அதுல எத்தனை முள்ளெலும்புகள் இருக்கு, என்னென்ன எந்தெந்த பிளேஸ் பாருங்க. சோ எல்லாமே cervical, thoracic, lumbar, scleral, cock. சோ அப்ப கழுத்து முள்ளெலும்பு, மார்பு முள்ளெலும்பு, இடுப்பு முள்ளெலும்பு, கடைசியாக இருக்கக்கூடியது அந்த திருவெலும்புன்னு சொல்லக்கூடியது இல்லையா? சோ இதுதான் இந்த நம்முடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய வெர்டபிரல் காலம் ஹியூமன்ல. சரிங்களா? இப்ப ஒவ்வொன்னா நம்ம தனித்தனியா பார்க்கலாமா? எஸ், cervical மட்டும் நம்ம இதுல செலக்ட் பண்றோம்னு சொன்னா, cervicalங்கிறது எங்க இருந்து இருக்கு? C1 to C7, C1 to C7 பார்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய cervical பார்ட். சோ தட் இஸ் கழுத்து முள்ளெலும்பு. சோ கழுத்து பகுதி அப்படிங்கிறது சி என்ன பார்த்தது cervicalங்கிறதுனால C1 கொடுத்திருக்காங்க. C1ல இருந்து C7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முள்ளெலும்புகள் கழுத்து பகுதியில. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் thoracic. thoracic நமக்கு மார்பு முள்ளெலும்புகள் நம்முடைய chest partல இருக்கக்கூடியது. சோ செகண்ட் ஒன் இஸ், ஒவ்வொன்றுக்கும் கலர் வேரியேஷனும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ எந்த பார்ட்ல இருந்து நமக்கு இருக்கு பாருங்க. சோ T1 to T12. So total number of bones are, அதுல எத்தனை முள்ளெலும்புகள் இருக்கு நமக்கு? T1ல இருந்து T12 12 இருக்கு. சரிங்களா? சோ இது மார்பு முள்ளெலும்புகள், thoracic vertebrae அப்படிங்கிற பார்ட்ல நமக்கு மார்பு முள்ளெலும்புகள்ங்கிறது எந்த பகுதியில இருந்து இருக்கு? 8வதுல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய 12. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இடுப்பு முள்ளெலும்புகள். இடுப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? எஸ், 5 நமக்கு L1 to L5 இடுப்பு பகுதி அப்படிங்கிறது நமக்கு L1 to L5 லூம்பர் அப்படிங்கிற அந்த முள்ளெலும்புகள். சோ லூம்பர் வெர்டிபிரே. சோ இடுப்பு முள்ளெலும்புகள்ங்கிறது 5 பகுதி, இந்த 5 முள்ளெலும்புகள். அண்ட் லாஸ்ட் ஒன் திருவெலும்பு அல்லது வால் பகுதி, டெய்ல் பார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்கரம் அண்ட் தென் காக்கஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய தனித்தே இருக்கும் பாருங்க. இதுல ஸ்கேரல் தனித்தனியா நம்ம இதுல பார்க்கிறது S1 to S5. ஃபர்ஸ்ட் ஒன் திருவெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சோ S1 to S5. சோ இந்த பார்ட்ல 5 முள்ளெலும்பு இருக்கு. அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடியதுதான் நமக்கு வால் பகுதி. சோ இதுதான் காக்கெக்ஸ் சொல்லக்கூடியது. 4 முள்ளெலும்புகளாக இருக்கக்கூடியது நம்முடைய முள்ளெலும்பு தொடர்ல கடைசியாக இருக்கக்கூடிய பகுதியில C1 to C4 அப்படிங்கிற அந்த 4 முள்ளெலும்புகள் இருக்கு. சோ இதுதான் முள்ளெலும்பு தொடர். இதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அச்செலும்பு கூடு, மண்டையோடு, அடுத்தது முள்ளெலும்பு தொடர் அப்படிங்கிறது. சோ அதை பத்தின சிமுலேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணலாங்கிறதுனாலதான் இன்னைக்கு அதை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? சோ எல்லா பகுதியிலுமே இப்ப முள்ளெலும்பு அப்படிங்கிறது இதுதான் நம்முடைய முதுகு பகுதி பாருங்க. ஹியூமன் வெர்டபிரல் காலம் அப்படின்னு கொடுத்திருக்கக்கூடிய பகுதி. சரியா? சோ இதுல இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்பெண்டிகுலர். சோ எது பார்த்திருக்கோம் இப்ப முள்ளெலும்பு தொடர்னா? கழுத்து பகுதி C1 to C7, மார்பு பகுதி அடுத்ததா இருக்கக்கூடிய 12, இடுப்பு பகுதிங்கிறது L1 to L5 5, திருவெலும்பு அதுவும் 5, வால் பகுதியில இருக்கக்கூடியது 4 முள்ளெலும்புகள். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆக்சியல் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததா பார்க்கக்கூடியது அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். சோ அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் அப்படிங்கிற பகுதி அப்படின்னா எது? இணையுறுப்பு எலும்பு கூடு. சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அப்பெண்டிகுலர். அப்பெண்டிகுலர்
skeleton. ஓகே, சோ இந்த பகுதியில நம்ம இணையுறுப்பு எலும்பு கூடு அப்படிங்கறதுல எதெல்லாம் இருக்கு, நம்முடைய இணையுறுப்புகள் எல்லாமே. இணையுறுப்புனா எதுப்பா, எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ, இணைப்பு பகுதி இருக்கக்கூடிய இடங்கள். இணைப்பு பகுதினா எங்க இருக்கு, என்னெல்லாம் நமக்கு தனித்தனியா இருக்கு. எஸ், கையு, காலு, இடுப்பு, இதுதான் இல்லைங்களா. சோ கை பகுதி இல்லையா, நம்முடைய கைப்பகுதியில இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் நமக்கு ஜாயின் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தென் நம்மளுடைய ரிஸ்ட் பார்ட், முட்டி பகுதி இல்லையா, இந்த இடத்துல மணிக்கட்டு பகுதின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பகுதியில நமக்கு கையோட இணைந்து இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஹேண்ட் போன்ஸ் அண்ட் பெல்விக் கடல், நம்முடைய இடுப்பு பகுதி, மேல் இருக்கக்கூடிய உடலை கீழே இருக்கக்கூடிய காலோடு நமக்கு இணைக்கக்கூடிய பகுதிங்கிறது தான் இடுப்பெலும்பு, பெல்விக் கடல் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்முடைய கால் பகுதி. இடுப்போட நமக்கு தனியா இருக்கிறது என்னது, கால் அப்படிங்கிற பகுதி தனித்தனியா வலது கால் இடது கால் அப்படிங்கிறது நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதே போல நம்முடைய கணுக்கால் பகுதி அப்படின்னு சொல்றது ஆங்கிள், கணுக்கால்னு சொல்றோம் இல்லையா, அந்த பார்ட்டு. அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடியது எது, ஃபுட், பாதம். இவை எல்லாமே தனித்தனியாக ஒரு பகுதியோட நமக்கு என்ன ஆயிருக்கு, இணைந்திருக்கு, ஜாயிண்ட். அதனாலதான் இத அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன். அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்ங்கிற பார்ட்ல நமக்கு எதெல்லாம் என்னென்ன பார்ட் அப்படின்னு கேட்டா, ஆர்ம், ரிஸ்ட், ஹேண்ட் போன், பெல்விக் அண்ட் லெக், ஆங்கிள் அண்ட் ஃபுட், இதெல்லாம் தான் நமக்கு அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பகுதி ஃபர்ஸ்ட். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி ஷோல்டர். சாரி, ஐ மிஸ்ட் இட். ஷோல்டர் பகுதி நம்முடைய தோல் பகுதி. தோல் அப்படிங்கிறது நம்ம என்னது, நம்மளுடைய கழுத்தையும் கையையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த தோள்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இணையுறுப்பு எலும்புல பார்க்கக்கூடிய பகுதியே தோள்பட்டை அல்லது அதற்கு பெக்டோரல். சோ பெக்டோரல் போனுக்கு இன்னொரு நேம் என்ன, அல்லது ஷோல்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், அந்த ரெண்டு நேமுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஷோல்டர் போன், நம்முடைய தோள்பட்டை எலும்பு. சோ இத நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலா பாய்ஸ் எல்லாருமே ஷர்ட் போடுறீங்க இல்லையா, சோ அந்த மேல் பகுதி சட்டைய என்ன சொல்றோம் நம்ம, காலர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. எஸ், அங்க இருக்கக்கூடிய எலும்புமே நமக்கு என்ன பேருனா காலர் போன். அதனாலதான் அந்த ஷோல்டர் பகுதியில நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதுதான் என்ன சொல்லியிருக்கோம், காலர்னு சொல்லுவோம். ஷர்ட் பகுதிய நமக்கு மேல் பகுதியோட ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்கறது. இந்த மாதிரியான ஒரு பகுதியை என்ன சொல்றோம், காலர்னு சொல்றோம். சோ அந்த காலர் எலும்பு அப்படிங்கிறது தான் நமக்கு பின்புற தோள்பட்டையில நமக்கு உருவாயிருக்கும். சோ இது நம்முடைய செஸ்ட் பார்ட், மார்பெலும்போடையும் இன்னொரு பகுதி தோள்பட்டையோடையும் இணைந்திருக்கக்கூடியது. சோ அந்த மாதிரியான ஒரு பார்ட் தான் இந்த இடத்துல நமக்கு பாக்குறோம். சோ ஷோல்டர் போன் அப்படிங்கிறது எந்த சாக்கெட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ ஒவ்வொன்றுக்குமே நமக்கு அந்தந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் பார்த்திருக்கோம், பல வகையான ஜாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, நமக்கு இது ஃபுல்லுமே பார்த்தது பால் அண்ட் சாக்கெட். அண்ட் தென் ஒவ்வொரு வகையான ஜாயின்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஹிஞ்சா, பைவோட்டா, கிளைடிங்கா. சோ அதுவும் நம்ம இப்போ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்லயுமே எப்படி இது எந்த இடத்துல இருக்கு, நம்முடைய கைப்பகுதி அப்படிங்கிறது ஷோல்டர்ல இந்த மாதிரி ரவுண்டா ஒரு பார்ட் பார்ப்போம் இல்லையா. ஷோல்டர் அப்படி தொட்டு பாருங்க எல்லாருமே, எப்படி இருக்கு, ஒரு கிண்ணம் போன்ற ஒரு இந்த இடத்துல வட்ட வடிவமான பந்து போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா. சோ அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூட்டு என்ன மூட்டாக இருக்கு, மேல் கையில நமக்கு பந்து பகுதி. அப்ப எந்த மூட்டு நமக்கு, எஸ், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலையும் எந்தெந்த ஜாயிண்டால, இப்போ அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன்ங்கிறது அந்த ஸ்கெலட்டன்ல நமக்கு ஜாயிண்ட் பகுதியில இருக்குங்கிறத பார்த்துட்டோம். அப்ப ஜாயிண்ட் நமக்கு ஜாயின் பண்றது யாரு, அங்க ஒவ்வொரு ஜாயின்ஸ் இருக்கும். அந்த பல வகையான ஜாயிண்ட் நம்ம பார்த்தோம்ல எந்தெந்த பகுதியில இருக்குன்னு. அப்ப ஷோல்டர்ல காலர் போன்ல இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடியது என்ன ஜாயிண்ட், ball and socket joint. So this girdle also called as pectoral. Pectoral அப்படிங்கிறது பந்து
இன்னும் ஒரு மாதிரியான வளையம். சோ அதனாலதான் இந்த ஷோல்டர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் நம்ம பெக்டோரல். சோ ஷோல்டர் போன் அல்லது நமக்கு என்னது பெக்டோரல் போன்னு சொல்றோம். இந்த வளையத்திற்கு பேரு பெக்டோரல் கிரிடல். சோ இந்த அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம், பெக்டோரல் கிரிடல். சிங் பாருங்க, இதுதான் நம்முடைய ஷோல்டர் பார்ட் இல்லையா? இந்த பகுதியில தான் இந்த என்ன இருக்கு நமக்கு, இந்த பந்து, இந்த ஜாயிண்ட் பாருங்க இப்படி இருக்கு, ஒரு வட்ட வடிவம் போன்ற ஒரு கிண்ணம் போன்ற அமைப்பு. இதுதான் நமக்கு அந்த பால் அண்ட் சாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கு தோள்பட்டையில இருக்கக்கூடிய அந்த எலும்பு. சரிங்களா? சோதான் கிளாவிக்கல் அப்படிங்கிற மேல் பகுதி, ஸ்காப்புலா அப்படிங்கிற பகுதி இது. சரிங்களா? ஸ்டர்னம்ங்கிறது இந்த நடு பகுதியில இருக்கக்கூடியது. சரிங்களா? சோ நம்ம காரை எலும்பு, தோள்பட்டை எலும்பு அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த பகுதி தான் நமக்கு நம்மளுடைய ரிப்ஸ். இதுல இன்னொரு இதுனா நம்ம மார்பெலும்பு கூடு அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சோ இந்த மார்பெலும்புல ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வகையான எலும்புகளால இருக்கும் பார்த்தோம்ல. சோ இந்த எலும்புல பாருங்களேன், கடைசியா இருக்கக்கூடிய 2 எலும்புகளுக்கு என்னன்னு பேர் கேட்டா மிதக்கும் விலா எலும்புகள், ஃப்ளோட்டிங். ஏன் அந்த நேச்சர்ல இருக்குன்னு கேட்டா, இப்போ இந்த இடத்துல நமக்கு நுரையீரல் அப்படிங்கிறது எதற்காக, ரெஸ்பிரேஷன். நம்ம என்ன பண்றோம், சுவாசத்திற்காக. சுவாசம் என்பது என்னது, 2 சுவாசம், உள் சுவாசம் வெளி சுவாசம், இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன். மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறோம். அப்போ உள்ள இழுக்கும் பொழுது இது கீழே இறங்கும், வெளியே விடும் பொழுது மேல ஏறும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமைப்பு இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படி சொன்னா, பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொன்னா சுருங்கி விரியாது. அப்ப அதற்கு தகுந்தா போல கீழே இருக்கக்கூடிய அந்த 2 ரிப்ஸும் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதக்கும் விலா எலும்புகள் 11 மற்றும் 12. மேல இருக்கக்கூடிய 10மே நமக்கு என்னது, அந்த சைட்ல நமக்கு ரிப்ஸ்ன்னு பாக்குறோம் இல்லையா, விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப கீழே இருக்கிறதுக்கு பொய் விழா எலும்புகள் அப்படின்னும் சொல்லுவோம். ஏன்னா இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த பகுதியை என்ன சொல்றோம் நம்ம, 8 12 நம்ம பொய், ஏன்னா அது கீழே அசைஞ்சு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பகுதியாக இருக்கிறது. சோ இது வந்து நமக்கு அந்த குருத்தெலும்பு பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகுதி தான் இந்த இடத்துல சொல்றோம். சரிங்களா? சோ கோஸ்டல் கார்டிலேஜ் அப்படிங்கிறது சென்டர் பார்ட், திஸ் இஸ் ஸ்டர்னம் பார்ட் அப்படிங்கிறது நடுவுல இருக்கக்கூடிய நெஞ்சில இருக்கக்கூடிய எலும்பு, பிளாட்டா இருக்கு, தட்டையான எலும்பு பகுதியாக இருக்கின்றது. இதுதான் நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா இந்த மார்பெலும்புன்னு பார்த்தோம் இல்லையா, அதற்குண்டான ஒரு பிக்சர். அண்ட் தென் இப்போ பாக்குற அந்த தோள்பட்டை எலும்புக்கும் இந்த ஒரு பிக்சர் நமக்கு சூட் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பெல்விக் போன். பெல்விக் அப்படிங்கிற பகுதி எது, நம்முடைய இடுப்பு பகுதி. அததான் நம்ம இடுப்பெலும்பு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், பெல்விக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ செகண்ட் ஒன் இஸ் பெல்விக் போன், இடுப்பு எலும்பு. இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது எதற்காக, என்ன பகுதி நமக்கு, பெல்விக் வளையம், இடுப்பு எலும்பு அல்லது இதற்கு இன்னொரு பெயர் பெல்விக் கிடல். ஒன்னொன்னுக்குமே அதனுடைய வளையம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம சொல்லலாம். இடுப்பு எலும்பு அல்லது இடுப்பு வளையம், பெல்விக் கிரிடல். சோ இந்த இடுப்பு எலும்பு எந்த பகுதியில எதற்காக இருக்கு, உடலினுடைய மொத்த எடையையும் தாங்கி இருக்கக்கூடியது இடுப்பு பகுதி. மேல நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் மேலதான் இருக்கு இல்லையா? அப்ப தலைப்பகுதிங்கிறதே, மண்டையோட்டு பகுதி ரொம்ப ஒரு வெயிட்டான பார்ட். தலை மாத்திரமே நமக்கு ஹெவியான வெயிட்டா இருக்கும். கைப்பகுதி இருக்கு, மார்பு பகுதி இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன். சோ எல்லாரையுமே பேலன்ஸ் பண்ணி என்டையர் பாடியையும் நமக்கு பேர் பண்ணக்கூடிய பார்ட் தான் இந்த இடுப்பெலும்பு. சோ pelvic girdle is formed by 5 fused vertebrae. எத்தனை எலும்புகளால் நமக்கு உருவாயிருக்கு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த முள்ளெலும்பு தொடர்லயே பார்த்தோம் இல்லையா? சோ 5 இணைந்த முதுகெலும்பால் உருவாக்கப்பட்டது.
5 இணைந்த நமக்கு முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பால உருவாக்கப்பட்டதுதான் இந்த இடுப்பெலும்பு பகுதி அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? சோ இதுவும் நமக்கு எப்படி இருக்கு? மேல ஒரு குழி போன்ற அமைப்பு. நம்முடைய இடுப்பு பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? தனியா இந்த இடத்துல இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது தனியா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இந்த மேல இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பாகப்பட்டது இங்க வந்து அழகா நமக்கு ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகி இந்த பார்ட்ல இதோட இணையும் போதுதான் இது தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதியில இருக்கா. சோ இதுவுமே நமக்கு எப்படி இருக்கு? ஒரு பவுல் மாதிரி இருக்கு. என்ன பவுல் அது? நம்மளுடைய கிண்ணம் போன்ற பகுதி. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும் நம்ம என்ன ஜாயிண்ட்? பால் அண்ட் சாக்கெட். சோ பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த பந்து கிண்ண மூட்டு அப்படிங்கிறது தான் இடுப்பை மேல இருக்கக்கூடிய இந்த முதுகெலும்பு தொடரோட அழகா நமக்கு ஃபிக்ஸ் ஆகி நம்மள என்ன பண்ணுது? இந்த ஜாயிண்ட் கீழே இருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்ல இந்த வால் எலும்புகள் அதெல்லாம் இந்த பகுதியில தான் இருக்கு. சோ என்ன மூட்டு? பந்து கிண்ண மூட்டு. என்ன மூட்டினால் நமக்கு வந்து இந்த இடத்துல அது ஹெல்ப் பண்ணுது? எந்த எலும்புகள், அதற்குண்டான சிறப்பு பெயர் என்ன? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இடுப்பு எலும்பு பெல்விக் கிரிடல் அப்படின்னு சொன்னா என்னது? அதற்கு இன்னொரு பெல்விக் போனுக்கு பெல்விக் கிரிடல் இன்னொரு பெயர் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான போன். ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம்? உடலினுடைய மொத்த எடையையுமே பேர் பண்ணக்கூடிய பகுதி. அப்ப நல்லா வலுவா இருக்கணும். கேர்ள்ஸ்க்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இடுப்பு எலும்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ரீப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? சோ அந்த டயத்துல இந்த போன் ஆகப்பட்டது எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்கும். சோ அப்ப எக்ஸ்பான்ஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த பேரிங் அந்த டயத்துல பேபியும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க? அந்த வெயிட்டையும் பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ அப்ப இந்த பகுதி என்பது நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ்பெஷலி லேடிஸ். அப்ப இடுப்பெலும்புங்கிறது அதற்காக ஸ்பெஷலான ஃபுட் அப்படிங்கறதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஓகே. சோ இதுதான் நமக்கு இந்த இடுப்பெலும்பு பத்தின ஒரு டீடைல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கைப்பகுதி. சோ இதுதான் பெல்விக் போன். சோ பெல்விக் கிரிடல் சொல்லக்கூடியது. பாருங்க இந்த என்ன மூட்டு இது நமக்கு? பந்து கிண்ண மூட்டு. இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பந்து கிண்ண மூட்டு பகுதி. இந்த பார்ட்டுக்கு என்னது? இலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இடுப்பு மூட்டு எங்க? இதுதான் நமக்கு இந்த இடத்துல பாருங்க. இங்க இலியம் ஸ்பைன் அண்ட் தென் இங்க அசிட்டாபுலம் அப்படிங்கிறது மூட்டு. இங்க கால் பகுதி அப்படிங்கறது நமக்கு என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஆகும். இங்க இருந்துதான் தொடை எலும்புகள். காலுக்கு கீழே என்ன ஆகும்? நமக்கு அந்த இடுப்புக்கு கீழே கால் பகுதி அப்படிங்கிறது தான் போகும் இல்லையா? ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்போடு நமக்கு இணைக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். சோ இதுல இந்த பகுதிங்கிறது தான் நமக்கு இந்த இடுப்பு எலும்பு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ முள்ளெலும்பு தொடர்ல இருக்கக்கூடிய கடைசி பகுதிங்கிறது இங்க உள்ள வந்து என்ன ஆகும்? நமக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடுத்த பார்ட்டா பார்க்கக்கூடிய ஜாயிண்ட் என்னது? ஒண்ணு ஷோல்டர் பார்த்தோம் அண்ட் தென் இடுப்பு பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது கை, அடுத்தது கால் இல்லையா? சோ கைப்பகுதியும் கால் பகுதியும் இதுதான் நமக்கு கைப்பகுதி. நம்முடைய கைப்பகுதியை 2 கையா நம்ம பிரிக்கலாம். மேல் கை, அடுத்தது கீழ் கைன்னு 2 பார்ட்டா நம்ம என்ன ஆகுது? ஆக்சுவலா இது மடக்கரம் இல்லையா? கை என்பது இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது அசையும் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கைப்பகுதிங்கிறது நம்மளால நீட்டி மடக்கக்கூடிய ஒரு பார்ட் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கையினுடையது மேற்கை கீழ்கை அப்படின்னு சொல்லி முன்கை நம்ம என்ன பண்றோம்? 2 பார்ட்டா இதுல பிரிக்கிறோம். மேல இருக்கக்கூடிய பகுதி தான் இதான் ஹியூமரஸ் அப்படிங்கிறது. கீழே இருக்கிறது ரேடியஸ் பார்ட். இந்த பகுதி அப்படிங்கிறது தான் அல்னா அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? சோ அல்னா அப்படிங்கிறது நமக்கு என்னது? பின்கையில இருக்கிறது. இது மேற்கை எலும்பு. இந்த பகுதி முன்கையில் இருக்கக்கூடிய எலும்பு. இதை இரண்டையும் இணைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தான் ஹீமரஸ்ங்கிறது. மேல் பகுதியில ஆரை எலும்பு, முழங்கை எலும்பு சொல்லுவோம். கார்பல்ங்கிறது நமக்கு மணிக்கட்டு பகுதியில இருக்கக்கூடிய அந்த எலும்புகள். சரிங்களா? சோ எல்லாமே என்ன ஆயிருக்கும்? நமக்கு மூட்டுகளால் ஒரே டைரக்ஷன்ல கையை மீட்டி வேற அப்படியே ஆப்போசிட்டா மடக்க முடியுமா?
நெவர் இல்லையா? சோ இப்படி இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படிதான் மடக்குவோம். அதர்வைஸ் இப்படி மடக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்ப ஒரே திசையில் மட்டும் செயல்படக்கூடியது ஹியூமரஸ் மேல் கையை உருவாக்கும். முன்கைங்கிறது ஆரம் அல்னால உருவாயிருக்கும். மணிக்கட்டுங்கிறது அண்ட் தென் உள்ளங்கையில இருக்கக்கூடியதுதான் மெட்டாகார்பல்ஸ் அப்படிங்கிற பார்ட். சோ இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு எலும்புகளா நமக்கு கைப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், சோ எப்படி இருக்கு, இப்படி இருக்கக்கூடியதை இப்படிதான் மடக்கலாம், இதே மாதிரி ஆப்போசிட்டா மடக்க முடியாது இல்லையா? சோ அதனாலதான் நம்ம ஒரே டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கால் பகுதி. அடுத்து நமக்கு ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னா கால் பகுதி, தொடை, கணுக்கால், பாதம் இல்லையா? சோ இங்க இருந்து இது வரைக்குமே நமக்கு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது லெக் போன். சோ லெக் போன் அப்படிங்கிறது அடுத்த ஜாயிண்ட், நம்முடைய கால் பகுதி, அப்பர் லெக் போன். இது முட்டி பகுதி. நமக்கு என்ன இருக்கும், இங்கேயும் ஒரு கிண்ணம் போன்ற ரொட்டையா இருக்கக்கூடிய ஒரு பார்ட். நீ பார்ட், திஸ் இஸ் லோயர் லெக் போன், திஸ் இஸ் ஃபுட் போன்ஸ். கால் பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகள். சோ இதுதான் நமக்கு கால் பகுதி. சோ இந்த கால்லன்னு சொன்னா இது எங்க இருந்து இணையுது பாருங்க, இது பெல்விக் கிடல் பார்த்தோம் இல்லையா? இடுப்பெலும்பு, இடுப்பெலும்போடு நமக்கு கால் பகுதியாகப்பட்டது லெக்ங்கிறது நமக்கு ஒரு ஜாயிண்டால என்ன ஆயிருக்கு, இணைஞ்சிருக்கு. திருவெலும்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எலும்போட இது நமக்கு இணைஞ்சிருக்கு. சோ இந்த பார்ட் அப்படிங்கிறது நம்முடைய ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடைப்பகுதி. இங்கு நமக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய வட்ட வடிவமான ஒரு எலும்பு. அந்த மூட்டால நமக்கு என்ன இருக்கும், மேல் காலும் கீழ்காலும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது தான் நமக்கு முழங்கால் மூட்டு. இந்த கீழே இருக்கு இந்த பார்ட் டிபியா அண்ட் தென் ஃபிபுலா அப்படிங்கிற பார்ட். சோ உள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதி நமக்கு டிபியா அண்ட் தென் ஃபிபுலா அப்படிங்கிற போன்ஸால இருக்கும். பாதம் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன இருக்கும், பெண்டாய் கீழே வந்திருக்கும் இல்லைங்களா? சோ பக்கவாட்டுல இங்கேயும் ஒரு ஜாயிண்ட், ஒரு முட்டி பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கணுக்கால் பகுதின்னு. அங்க இருக்கக்கூடியது இது மேல இருக்கக்கூடியது முன்பாதம், கீழ்பாதம். ரெண்டு வகையா அந்த நம்ம ஃபுட் பார்ட்டை பிரிக்கலாம். சோ இதுதான் நம்முடைய கால் பகுதி, லெக் போன் அப்படிங்கிறதுனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ here I'm going to share one more simulation related here. So this is appendicular skeleton part. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பார்ட்ல நமக்கு எந்தெந்த பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ பாருங்க, இதுல அப்பர் லிம்ஸ், லோயர் லிம்ஸ், பெக்டோரல் கர்டல், பெல்விக் கர்டல். சோ இது எல்லாமே நமக்கு தனித்தனியா இந்த இடத்துல இருக்கு. சோ இது நம்ம ஒவ்வொன்னையும் தொடும் பொழுது என்னென்ன பார்ட் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், இத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ ஹியர் இந்த பார்ட் பாருங்க, என்னது, ஹிப் போன், பெல்விக் போன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த பார்ட் என்னது, நம்முடைய இடுப்பெலும்பு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பெல்விக் கிரிடல். சோ இந்த பார்ட் பாருங்க, ஃபீமர், தொடைப்பகுதி இல்லையா? சோ இந்த போன் என்ன போனு, தை போன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு. சோ see here, ஃபிபுலா, கால் பகுதியில இருந்த ஃபிபுலா பார்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதி. சோ அப்பர், லோவர், பெக்டோரல், பெல்விக் ஒவ்வொரு பகுதியுமே. சோ இதுல நெக்ஸ்ட் ஒன் இஸ், இந்த பகுதியும் நமக்கு டிபியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி. இந்த இந்த பகுதி நமக்கு பாருங்க, இந்த போர்ஷன்
ஸ்காப்புலா அப்படிங்கிற பார்ட் நம்முடைய மேல இடுப்பு பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய எலும்பு. சோ இதுதான் நம்முடைய இடுப்பு எலும்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதுல டார்சல் அப்படிங்கிற பார்ட். சோ இது எத்தனை எலும்புகளால் ஆனது? 7 எலும்புகளால் ஆனது. சோ அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறதுல மேல கைப்பகுதி, கால் பகுதி, ஷோல்டர் அண்ட் தென் ஹிப், இந்த 4 பகுதிகளுமே நமக்கு இருக்கு. இதுல ஸ்காப்புலா அண்ட் தென் இந்த பகுதியிலையும் இருக்கக்கூடியது ஸ்காப்புலா பிளேட்ங்கிறது. ஒவ்வொன்றையும் நமக்கு ஹியூமரஸையும் இதையும் நமக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, சோ இப்போ பார்த்த இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான ஒரு நம்ம சிமுலேஷன் தான் பார்த்தோம். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் பாருங்க. என்னென்ன டாபிக்ஸ் நம்ம அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டெப்ரல் காலம் அதுக்குண்டான முள்ளெலும்பு தொடர்க்குண்டான ஒரு சிமுலேஷன் பார்த்தோம். அண்ட் தென் ரிப்கேஜ் அந்த டீடைல்ஸும் பார்த்தோம். அண்ட் தென் அப்பெண்டிகுலர்ல ஷோல்டர் போன், பெல்விக், ஆர்ம் அண்ட் தென் லெக் பார்ட், இந்த 4 டீடைல்ஸும் பார்த்திருக்கோம். ரிமைனிங் இருக்கிறது நமக்கு தசைகள்னு சொல்லக்கூடிய மசில் பார்ட். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லா டாபிக்ஸுமே புரிஞ்சுதா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட இன்னைக்கு நடத்தினதை படிச்சுட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.